இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப நமது ஆயுசு நாட்களோ ஒரு புதிய நாளை ஆண்டவர் கூட்டி சேர்த்தாரு. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் அல்ல. ஒவ்வொரு நாளுமே நம்ம தேவைகளை சந்தித்து நமக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் போஷித்து அழகா நடத்தி கொண்டு இதுவரை சுமந்து கொண்டு வந்தாரே. சங்கீதத்திலே சங்கீதம் 64:10 நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்று வாசிக்கிறோம். The righteous shall be glad in the Lord. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து. அன்பான குடும்பத்தின் மக்களே, நம்ம தப்பு பண்ணலைன்னா எந்த ஒரு பாதிப்பையும் நமக்கு வராது. நம்ம ஒரு தப்பு பண்ணும்போதுதான் அந்த தப்பை மறைக்க இன்னொரு தப்பு செய்ய வேண்டி வரும். அந்த தப்பை மூடி மறைக்க இன்னும் பல தவறுகளை செய்து கொண்டே இருக்க வேண்டிய நிலை வரும். ஆனா நீதிமானா நம்ம நிற்கும் போது எந்த ஒரு குற்றம் நமக்கு எதிராக வந்தாலும் கூட கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார். அந்த நீங்காத சந்தோஷத்தை நம்ம ஆண்டவர் தர முடியும். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து. நான் நீதிமானா இருக்கிறேன், என் வாழ்க்கையில தப்பு இல்லை, எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சி செய்தாலும் என்ன காரியங்களை எனக்கு எதிராக பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் செய்யல, நான் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கிறேன். இதுதான் மிகப்பெரிய சந்தோஷத்தின் பாதை. ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நிம்மதி நம்ம விட்டு போயிடும். அந்த தப்பை மறக்க இன்னொரு தப்பு பண்ணும்போது சமாதானமே இல்லாம நம்ம முகம் நாடி வேறுபட்டு பல விதங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடும். ஆபேலை காயன் கொன்றவுடன் தப்பு செய்து விட்டோம் என்று அறிந்தவுடன் அவருடைய முகசாயல் மாறிவிடுகிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, அதே போல இந்த உலகத்திலே நம்ம தப்பு செய்துட்டோம்னா நிம்மதியாவே இருக்க முடியாது, சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஆனால் நம் நீதிமானாய் உண்மையாய் ஆண்டவருக்கென்று வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட அதை நம்மை அணுகாது. நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆண்டவருக்கு முன்னால உண்மையா இருக்கிற நடத்துவார் என்ற தைரியம் நமக்குள்ள வந்துடும். அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே உண்மையாய் உமக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த நாளை நாம் கொடுக்கும்போது நிச்சயமா இந்த நீங்காத சந்தோஷம் உள்ளத்துல வரும், இந்த நீங்காத சமாதானம் உள்ளத்துல வரும். உலகமே நம்மை பார்த்து எதிர்த்து நின்றாலும் கூட நம்மை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மை குறித்து குறை பேசுவாங்க, இந்த உலகத்துல தாழ்ந்தாலும் நம்மை குறித்து குறை பேசுவாங்க. கவலைப்படாதீங்க. நம்ம நல்லதையே செய்யும் போது நமக்கு எதிராக என்ன வந்தாலும் கூட நமக்குள் ஒரு நீங்காத சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நம்ம எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி காத்து ரட்சிக்க முடியும். இந்த நாளிலே அந்த அர்ப்பணிப்போடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே உண்மையாய் உமக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேலை எல்லாவற்றிலும் உண்மையாய் ஜீவிப்பேன் என்று அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் காட்டுகிற பாதை சந்தோஷத்தின் பாதையாக இருக்கும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்று வாசிக்கிறோமே அப்பா, எங்க வாழ்க்கையில சமாதானம் வேணும்பா. அந்த சோர்வு, அந்த பாரம், அந்த துன்பம், அந்த துயரம் எல்லாம் எங்களை விட்டு விலக்கி உமக்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணும், சமாதானத்தை தான். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.